ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணிக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது 2 பீஸாக கட் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். வாழைக்காய் முழுகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 8 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுது வாழைக்காய். இங்கே பாருங்கள், மேல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாழைக்காய் தோல் நீக்கிட்டு நமக்கு பிடிச்சமான சைஸில் இந்த ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில். இங்கே பாருங்கள், நம்ம வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை அப்படி நல்லா பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஒன்றும் பாதியமாக பொரிச்சிருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா பொரியட்டும். ஒரு வரமிளகாய். இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அப்படி சேர்த்துருங்க. தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஒரு முழு பூண்டு தோலோடவே அப்படி தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நம்ம எடுத்துருக்க வாழைக்காய்க்கு பொறுத்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. இந்த வாழைக்காய்க்கு தகுந்த தூள் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கருப்போட்டு எடுத்து சூப்பராக வதக்கியிருக்கிறோம் பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்ச பொடியை அப்படியே மேலாக்க அப்படியே தூவி விடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்குங்க. நான் கரண்டி மாற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் குழம்பு ஊற்றிட்டு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு பாதி அளவுக்கு வெந்திருக்கணும், அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.